2025 ஆண்டு FGVBSனுடைய நிறைவு நாள் விழாவுக்காக வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பூரண சுவிசேஷ இயக்கத்தின் சபையின் சார்பாக போதகர் மற்றும் விசுவாசிகளின் சார்பாக உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கரங்களை தட்டி நாங்கள் பிள்ளைங்களை வரவேற்போமா? ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ஆர் யூ ரெடி? வெரி குட். ஓகே, இப்போ நம்ம FGVBSனுடைய ஹீரோ டொனால்ட் டக் அவர்கள் வரப்போகிறாங்க. எல்லாரும் கைகளை தட்டி அவங்களை உற்சாகமாக வரவேற்போமா? ஜோரா எல்லாரும் கையை தட்டுங்க பார்க்கலாம். சத்தமா, இன்னும் உற்சாகமா. இந்த VBS டொனால்ட் டக் அவங்க தான் இன்னைக்கு செய்ய போகிறாங்க, நடத்தி கொடுக்க போகிறாங்க, உங்களை எல்லாரையும் சந்தோஷப்படுத்த போகிறாங்க. இன்னும் நல்லா ஜோரா கை தட்டுங்க பார்க்கலாம், நல்லா உற்சாகமா. சூப்பர், வெரி குட். ஹாய் குட்டீஸ், இன்னும் ஹாய் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஹாய் குட்டீஸ், ஹாய் ஹாய். நான் யாரு தெரியுமா உங்களுக்கு? யாரு யாரு கேட்கவே இல்லை. டொனால்டுக்கு வேற கொஞ்சம், டொனால்டுக்கு கொஞ்சம் காது கேட்காது. சத்தமா சொல்லுங்க, நான் யாரு? கேட்கவே இல்லை, கேட்கவே இல்லை. டொனால்டு சூப்பர். என்னை பார்த்துருக்கீங்களா? எப்ப? டே யாருடா அது? ஓ அப்படியா, சரி சரி. இங்கெல்லாம் நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க? புரியல. டான்ஸ் ஆட வந்திருக்கீங்களா? சரி சரி. உங்களை எல்லாம் என்ன கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்களா? அப்புறம் நீங்களா வந்தீங்களா? சரி சரி. இங்கே நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க? டான்ஸ் ஆட. எந்த ப்ரோக்ராம்னால டான்ஸ் ஆட வந்திருக்கீங்க? வெரி குட். எதுக்கு வந்திருக்கீங்க? சூப்பர் சூப்பர். சரி, இந்த VBSோட தலைப்பு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்லி கொடுத்தாங்களா? என்ன சுத்தம்? என்ன சுத்தம்? என்ன சுத்தம்? சூப்பர் 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 சூப்பர். இப்போ என்ன பண்ணலாம் சொல்லுங்க? என்ன பண்ணலாம் சொல்லுங்க? நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லுங்க? டான்ஸ் ஆடலாமா? சரி, டான்ஸ் ஆடலாம். அடுத்து நீங்கள்லாம் என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? ட்ராமா பண்ண போறீங்களா? சொல்லுங்க, என்ன பண்ண போறீங்கலாம்? சொல்லுங்க, என்ன பண்ண போறீங்க? பிரியாணி சாப்பிட வந்திருக்கீங்களா? அப்படியா? எனக்கு தருவீங்களா? சொல்லுங்க, எனக்கு தருவீங்களா? தரமாட்டீங்களா? தரமாட்டீங்களா? யார் யாரெல்லாம் எனக்கு கொடுப்பீங்க? இவ்வளோ பேர் தான் கொடுப்பீங்களா? எத்தனை பேர் வந்திருக்கீங்க? சே போங்க, டொனால்டுக்கு யாருமே தரவே மாட்டேங்கிறீங்க. சே, ஏன் தான் இப்படி பண்ணுறீங்க? சரி, ஓகே. இப்போ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கு நம்ம பாஸ்டர் அங்கிளை கூப்பிடலாமா? வாங்க, நம்ம பாஸ்டர் அங்கிளை கூப்பிடலாம். இப்போ வந்துட்டு நம்ம ஏனோக்கு பாஸ்டர் வந்துட்டு ப்ரேயர் பண்ணி ஆரம்பிப்பாங்க. எல்லாம் முட்டி போடுங்க, முட்டி போடுங்க. ப்ரேயர்னா என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? எல்லாம் முட்டி போட்டு கண்ணை மூடிக்கோங்க. கண்களை மூடி இந்த நிறைய விழாவை தேவன் ஆஸ்வதிக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் பரலோக தகப்பனே, சோத்திரத்திலும் துதிக்கிறப்பா.
வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, சகலத்தையும் படைத்தவரே, இந்த வேலையில் உண்மை நோக்கி பார்க்குறோம். பரிசுத்த ஆவியானவரே, எசப்பா உமக்கு நன்றி துதி சோத்திரம் செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா, இந்த விபிஎஸ் ஆனது இந்த 6 நாளும் ஆண்டவரே சிறப்பாக நடத்தும்படியான கிருபை தந்தீரே, உமக்கு சோத்திரப்பா. எல்லா வெய்ய காலங்களிலும் ஆண்டவரே நீர் நிழலாக இருந்து அந்த நடத்தி கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த நிறைவிழாவில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த தேவனாய் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும் நமக்கு செபிக்கிற ஆண்டவரே. அப்பா, இன்னும் சிறுவர் மத்தியில் ஆண்டவரே நீர் பெரிய எழுப்புதலை கட்டெடுப்பதற்காக சோத்திர ஆண்டவரே. சின்னவன் 1000 சிறியவனும் பலத்த ஜாதியாவான்னு வேதத்தில் வாசிக்கிறோமே. சிறுபிள்ளைகளை கொண்டு தகப்பனே எங்கள் பட்டணத்தில் ஒரு எழுப்புதலை கட்டெட போகிறதுக்காக சோத்திரம் ஆண்டவரே. அப்போ அந்த வேலையிலும் பாடல் மூலமாகவும் நடனம் மூலமாகவும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாய் கர்த்தர் எடுத்து பயன்படுத்த முடியாது நோக்கி செபிக்கிற ஆண்டவரே. இந்த ஆராதனையை ஆண்டவரை துவக்குவதும் முடிவதும் பிரசனத்தினால் மூடி பாதுகாத்துக்கொள்ளும் நோக்கி செபிக்கிற ஆண்டவரே. எந்த சோர்வுகளோ பலவீனங்களோ எது தாக்காதபடிக்கு தேவ ஆவியான தாமே பிள்ளைகளை பலப்படுத்த முடியாது நோக்கி செபிக்கிற ஆண்டவரே. வர வேண்டிய பிள்ளைகளை நேரத்தில் கூட்டி சேர்க்கணும் நோக்கி செபிக்கிறோம். எல்லாவற்றையும் நீ பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கப்பா. இந்த ஆராதனைக்கு விரோதமாக கிறிஸ்து சத்துரு இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்கிறோம். ஆவியானவரே நீரே பொறுப்பேற்று நடத்தும். எல்லாரும் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. அப்படி அனைவரும் பரமண்டல ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலத்தின் பரிசுத்த பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உமது ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றென்று வேண்டிய ஆகாரம் என்று எங்களுக்கு தந்தருளும். எங்கள் கண்ணாடியில் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கண்ணை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பண்ணாமல் தீமையிலிருந்து காத்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உம்முடையதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேங்க்யூ பாஸ்டர். எல்லாம் தேங்க்யூ சொல்லுங்கள் பாஸ்டருக்கு. தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ. ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு தெரியுமா உங்களுக்கு? டான்ஸ் ஆட போகிறீங்களா? நீ வந்துட்டு டான்ஸ் நல்லா ஆடுவியோ? டான்ஸ் ஆட போகிறேன்னுக்கிட்டே இருக்கிற. அப்படியா? சரி சூப்பர். ஓகே, இப்போ அடுத்து பாஸ்டர் அங்கிள் வந்துட்டு நம்மளுக்கு ப்ரேயர் பண்ணாங்க. அடுத்து நம்மளோட விபிஎஸோட டைரக்டர் யாரு சொல்லுங்க? யாரு சொல்லுங்க? கேட்கவே இல்லை. இன்னொரு முறை சொல்லுங்க. நம்ம விபிஎஸோட டைரக்டரான அந்த அவங்க விபிஎஸோட டைரக்டர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு விபிஎஸ்ஸே நடந்திருக்காது. அவங்க தான் பாட்டெல்லாம் டான்ஸ் கற்றுக்கிட்டு வந்திருக்கீங்கல்ல. என்ன பாட்டு? சொல்லு சைட்டோட ஃபைட் பண்ணி அந்த பாட்டெல்லாம் நம்ம எழுதுறது நம்ம விபிஎஸோட டைரக்டர் தான். நம்ம டைரக்டர் தான் வந்துட்டு எல்லா விஷயங்களையும் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? நம்மளுக்கு பாட்டு பாடி கொடுத்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணலான்னு சொல்லி இந்த மாதிரியெல்லாம் சொல்லுங்க. இந்த மாதிரியெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம டைரக்டர் தான் சொன்னாங்க. அதனால தான் நம்ம எல்லாரும் இந்த ஃபைனல் டேக்கு வந்திருக்கோம். கூப்பிடலாமா? நம்ம ஸ்டேஜுக்கு கூப்பிடலாமா நம்ம டைரக்டரை? எல்லாம் கை தட்டுங்க. நம்ம டைரக்டர் வந்துட்டு சிஸ்டர் பாக்கியவதி டைடஸ் அவங்களை கூப்பிடலாமா? வாங்க ஆண்டி, வாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹலோ குட்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? சரி. இந்த நேரத்தில் இந்த ஆலயத்தை பரிசுத்த சபை கூடி வரும் நாளில் உங்கள் அனைவரையும் தேவ சமூகத்தில் காண்பதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம கடைசி நாளில் என்ன படித்தோம்? ஆலயத்தில் பரிசுத்தம். எல்லாரும் ரொம்ப அழகாக வந்திருக்கிறீங்க. வெரி குட். நம்ம இன்றைக்கி தலைப்பு ஏற்கனவே நீங்கள் சொல்லிட்டீங்க, பரிசுத்தம் என்று. முதல் நாளில் நம்ம எதை படித்தோம்? வார்த்தையில் பரிசுத்தம். இரண்டாவது நாள் கண்களில் பரிசுத்தமாக, பார்வை பரிசுத்தமாக இருக்கணும். மூன்றாவது நாள் செயல்களில் பரிசுத்தம். நான்காவது நாள் இருதயத்தில் பரிசுத்தம். ஐந்தாவது நாள் ஓகே. ஆறாவது ஓகே. ஆக மொத்தம் டோட்டலாக என்ன, நம்ம லைஃபே எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். அப்போ தான் பரலோக தேவனை நம்ம பார்க்க முடியும். புரியுதுங்களா? சரி. இந்த விபிஎஸ் நாட்களில் எல்லாருமே ஆரம்பத்திலிருந்து இந்த விபிஎஸ்சில் வாலண்டியர்ஸாக வந்தவங்க, ஆசிரியர்கள், டீச்சர்ஸ் எல்லாருமே என்ன செஞ்சாங்க? தம்பிமார், ஸ்கிட் நடித்தவங்க எல்லாருமே நல்ல
முழுவதுமாக தங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தந்திருக்கிற திறமைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக கொடுத்து உங்களுக்கு எல்லாவற்றையும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்க. புரியுதா? எல்லாருடைய ஒத்துழைப்பு இல்லை, அதனால் ஒன்றுமே நம்ம செய்ய முடியாது. எல்லாவற்றுக்கும் மேலாக பேரண்ட்ஸினுடைய ஒத்துழைப்பு, எல்லாம் உங்களையெல்லாம் அனுப்பி வைத்த பேரண்ட்ஸுக்கு முதலாவது நன்றி சொல்லணும். உங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் போய் சொல்லுங்கள், நீங்கள் எங்களை அனுப்பிச்சி வச்சதுக்கு அம்மா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னு சொல்லணும். புரியுதா? சரி, இப்போ நீங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களில் நீங்கள் என்ன செய்கிறீங்க? அந்த கிராஃப்ட்ஸ் எல்லாமே செஞ்சுருப்பீங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் என்ன செஞ்சுருக்கோம்? மறந்துடவே கூடாது. புரியுதா? மறக்கக்கூடாது. நம்ம கற்றதில் நிலைத்திருக்கணும். கற்க கசடர கற்றபின் நிற்க அதற்கு தக. எங்கே நிற்கணும்? கடைசி வரைக்கும் நம்ம கற்றுக்கொண்டதில் எப்படி செய்யணும்? போன வருஷம் நம்ம தலைப்பு என்ன? நிலைத்திரு. அதில் நம்ம நிலைச்சிருந்தோமா? விசுவாசத்தில் நிலைச்சிருந்தோம். வாசம் 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 விசுவாசம். ஓகே, வெரி குட். நல்லா. இப்போ அதெல்லாம் இது பாருங்க, எவ்வளோ தூரம் நிலச்சிருக்கீங்கிறது இந்த பாட்டிலேயே தெரிஞ்சுக்கலாம். அப்படி தானே? எஸ். பாட்டு பாடும் தம்பியே, ஆட்டமாடும், பி கேர்ஃபுல். பரிசுத்த வாழ்வு தான் சோ சியர்ஃபுல், பரவசம் பியூட்டிஃபுல். ஓ ஜாலி ஜாலி, ஹோலி லைஃபு ஹோலி லைஃபு இல்லைன்னா காலி லைஃபு. பரவாயில்ல, வெரி குட். போன வருஷம் விபிஎஸ்ஸை இன்னைக்கு நீங்கள் வச்சிருக்கிறீங்கன்னா அந்த சத்தியத்தில் நீங்கள் நிலைத்திருக்கிறீர்கள் என்பதற்கு இதுவே சாட்சி. உங்களை கை தட்டிடலாம் எல்லாரும். ஓகே, சரி. ரொம்ப அருமையான குழந்தைகள். உங்களுடைய படிப்பு, இந்த வருஷத்தினுடைய எல்லா காரியங்களும், அப்பா அம்மாவுடைய வேலைகள், உங்களுடைய குடும்பத்தின் சகல தேவைகள், சுகம், பலன் எல்லாமே ஆண்டவர் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். புரியுதம்மா? நிச்சயமா. ஏன்னா சர்வ வல்லவருடைய செட்டைகளுக்குள் அடைக்கலமாக வந்து உனக்கு நிறைவான. பார்த்தீங்களா? இப்போ யாருடைய நிழலில் நீங்கள் இருக்கிறீங்க? சர்வ வல்லவருடைய நிழலில், அவருடைய கரங்களின் நிழலில் வந்துட்டீங்க. அப்போ அவர் என்ன தருவார் உங்களுக்கு? இப்படி செஞ்சால் என்னது? ஆசீர்வாதம். இப்போ நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். எல்லாத்துக்கும் மேலே நம்ம எல்லாரையும் யார் ஆசீர்வச்சிட்டு இருக்கிறா இந்த இடத்துல? ஏசப்பா எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறாரு. வந்திருக்கிற பெரியவங்க, சின்னவங்க, குழந்தைங்க எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு இந்த உலகத்தின் முடிவு வரையும் உங்களுக்கு இருக்கும். நம்ம உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் என்ன செய்யும்? அந்த ஆசீர்வாதம் இருக்கும். அந்த ஆசீர்வாதம் எல்லாம் வேணும்னு விரும்புகிறீங்களா? யாருக்கெல்லாம் அந்த ஆசீர்வாதம் வேணும்? கை தூக்குங்க பார்க்கலாம். வெரி குட். ஹல்லேலூயா. சரி, ஓகே. அதனால் இந்த நாளில் நீங்கள் வந்து ஒவ்வொரு செயல்களையும் நீங்கள் செய்யும்போது ஆண்டவர் நம்ம மகிமைப்படுவதாக. இதை எல்லாவற்றையும் நமக்கு தொகுத்து அருமையான டொனால்ட் டக்கு நம்மளுக்கு வந்து எல்லாம் இடையில வந்து உங்களை உற்சாகப்படுத்தி எல்லாம் செய்வாங்க. எல்லாம் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் உங்கள் சந்தோஷப்படுத்துவாங்க. வெரி குட். அந்த தம்பி பேர் அழகாக கை தட்டுங்க அவனுக்கு. டொனால்ட் டக் வந்து என்ன செய்வாங்களாமா? எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவாங்க. வெரி குட். சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தானே வந்திருக்கிறோம். ஆமாம், ஓகே. தேவன் தாமே நம்ம அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாலேயே நாங்கள் வந்து சின்ன சாட்சி மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா அந்த விபிஎஸ்க்காக வேண்டி போன வருஷம் விபிஎஸ் முடிஞ்ச அன்னைக்கே கடைசி நாளில் நீ பரிசுத்தத்தை நிலைத்திரு அப்படிங்கும்போதே அடுத்த வருஷம் பரிசுத்தந்தான் அப்படிங்கிறத அப்போவே ஆண்டவர் தலைப்பு கொடுத்தார். அதிலிருந்தே நான் திங்க் பண்ணிகிட்டே வந்தாலும் இந்த பாடல்கள், கதைகள், பாடங்கள் எல்லாமே கடைசி 2 வாரம் தான் எங்களுக்கு செய்ய முடிஞ்சுது. அது வரைக்கும் சரியாக இருந்தது. அப்போ ஆண்டவர் அந்த தடைகள் எல்லாம் தகர்த்து போட்டு நல்ல அழகான பாடல்கள். நாங்கள் இரவு எப்படியும் 2 மணி 3 மணிக்கு தான் டெய்லி தூங்குவோம். அவ்வளோ ஆண்டவர் நம்ம உடம்புல பலன் கொடுத்தார், நல்ல ஞானத்தை கொடுத்தார். அவ்வளவு செய்து குழந்தைகளுக்காக அவ்வளோ காரியத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அதனால் ஆண்டவர் தேவாதி தேவனுக்கு நன்றியை செலுத்துகிறோம். அதே போல் அநேகர் நம்ம ஊழியக்காரர்கள் எல்லாருமே இந்த வருடத்துக்காக ஜெபம் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. அதுக்காக அவங்களுக்கும் நன்றி. அதற்காக இந்த ஊழியத்தை தாங்குவதற்காக
பொருளாதார ரீதியாகவும் அநேகர் தங்களுடைய உளமார்ந்த இதை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் சபையின் சார்பாக எங்கள் நன்றிகள். அதனால் எல்லாவற்றையும் தேவன் அதற்கு ஏற்றவாறு பரலோகத்தின் பலகைகளை திறந்து இடங்களாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை தருவார். ஹல்லேலூயா. அதே போல் விபிஎஸ் நடத்துவதற்காக தங்கள் வீடுகளை கொடுத்த ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் எங்கள் நன்றி. ஹல்லேலூயா. அதனால் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளாக செல்லலாம். வாங்க டொனால்ட் டக். என்ன குட்டீஸ் கேட்டிங்களா? ஆண்டி என்ன சொன்னாங்க? பாஸ்டர் ஆண்டி சொல்லுங்கள் என்ன சொன்னாங்க பாஸ்டர் ஆண்டி? சொல்லுங்கள பாஸ்டர் ஆண்டி என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்களா? அப்படியா? என்ன குட்டீஸ் என்னோட நீங்கள் வரமாட்டீங்க போல, பேசவே மாட்டேன்றீங்க. பேசுங்க என் கூட. நீங்கள் என் கூட பேசலைன்னா நான் கோச்சுப்பேன். போங்க. நீங்கள் என் கூட பேசினாதான் நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன், இல்லைன்னா நான் கோச்சுப்பேன். அப்போ நீங்கள் என் கூட பேசினாதான் நான் போகாமல் இருப்பேன். போங்க. நீங்கள் யாருமே என் கூட பேச மாட்டேங்கிறீங்க. எனக்கு நான் வந்தோன்னே எனக்கு யாராவது ப்ரைஸ் லாட் சொன்னீங்களா? நான் தானே உங்கள் எல்லாத்துக்கும் சொன்னேன். கேட்கவே இல்லை. எனக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன் உங்ககிட்ட? டொனால்ட் டக்குக்கு கொஞ்சம் காது கேட்காதுன்னு சொன்னேன்னா இல்லையா? கேட்கவே இல்லை. ஓகே, பிரைஸ் தி லார்ட். ஓகே, பிரைஸ் தி லார்ட். சரி, இப்போ வந்துட்டு நீங்கள் எல்லாரும் ஆவலாக காத்துக்கிட்டு இருந்தீங்கல்ல, என்னவா? எதுக்காக காத்திருந்தீங்க? எதுக்காக? ஓ, டான்ஸ் ஆட மட்டும் தான் போகிறீங்களா? வசனம்லாம் யாரும் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவீங்களா? ஏன் உங்கள் டீச்சர் சொல்லி தரலையா உங்களுக்கு? சொல்லி தந்தாங்களா? ஓகே, எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? இப்போ வந்துட்டு நீங்கள் ஆவலுடன் காத்து கொண்டிருந்த கலை நிகழ்ச்சிகள் தொடங்க உள்ளது. அதனால் நம்ம பாஸ்டர் அங்கிள் வந்துட்டு சண்முக சுந்தர அங்கிள் வந்துட்டு ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அங்கிளை கூப்பிடலாமா? எல்லாம் கூப்பிடுங்க கைத்தட்டி. என்ன இவ்வளோதான் கை தட்டுவீங்களா? அங்கிள் வராங்கல்ல. கத்தக்கூடாது யாரும், கை மட்டும் தான் தரணும். ஓகே, கை மட்டும் தான் தட்டணும் எல்லாரும். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் சொல்லுங்க எல்லாரும். சத்தமா சொல்லுங்க. பிரைஸ் லார்ட். நம்ம ஜெபம் பண்ணி ஆரம்பிச்சிடலாமா? எல்லாரும் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிற அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் ஆரம்பிக்க போகிறோம். நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லோரும் முட்டிக்காட்டு போடுங்க, ஜெபம் பண்ணலாம். கிருபையாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த 2025 ஆண்டினுடைய விபிஎஸ் கலை நிகழ்ச்சிக்கு நேராக எங்களை அழைத்து வந்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு வருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நீர் வாக்கு பண்ணி இருக்கிறீர். ஆண்டவர், நான் பரிசுத்தர் ஆகியனாலே நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொன்னது போல ஆண்டவர் இந்த நாளிலே பரிசுத்தத்தை குறித்து ஆண்டவர் அருமையான பிள்ளைகள் ஆண்டவர் நடத்தின் மூலமாக, வேத வசனங்கள் மூலமாக, ட்ராமா மூலமாக, இன்னுமாக மிஷனரி ஸ்டோரிகள் மூலமாக இன்னும் ஆண்டவரே பரிசுத்தத்தில் நிலைத்திருக்கத்தக்கதாக இந்த நாளிலும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை அவர்களுடைய கற்றுக்கொண்ட பாடங்களை, தங்களுடைய தாளந்துகளை வெளிப்படுத்தும்படியான சிலாக்கியத்தை நீ தந்ததற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீ கிருபைகளை தந்திருக்கிறீர், ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறீர், நன்மைகளை தந்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய நாமத்தை மையப்படுத்துவீராக. துதிக்கன மகிமை யாவை நாங்கள் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஆமென். தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ. ஓகே குட்டீஸ், என்ன ரெடியாக இருக்கீங்களா? எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ஆர் யூ ரெடி? Are you ready?
ஆர் யூ ரெடி? சரி, இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு டான்ஸ் ஆட போகிறாங்க நம்ம அக்கா மாருங்க. யாருன்னா தொண்டிக்கரட்டிலேருந்து வந்து டான்ஸ் ஆட போகிறாங்க. எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? சரி, எல்லாரும் உங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல. ஃபஸ்ட்டு நாள் என்ன டாப்பிக்கில் வந்துட்டு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? எதில் கற்றுக்கிட்டீங்க? ஓகே, வார்த்தையில் பரிசுத்தம்னு கற்றுக்கிட்டீங்களா? வார்த்தையில் பரிசுத்தத்தில் கற்றுக்கிட்டீங்கல்ல, அது என்ன பாட்டு கற்றுக்கிட்டீங்க? ஓகே, சூப்பர். இப்போ வந்துட்டு நம்மளுக்காக தொண்டிக்கரடு பகுதியிலிருந்து சொல்லு 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 சொல்லின் வழிய சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நடனமாட வராங்க. எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? பார்க்க? ஆர் யூ ரெடி? சரி, நம்மளுக்காக தொண்டிக்கரடு பகுதியிலிருந்து நடனமாட வராங்க. எல்லாம் அவங்கள கைகளை தட்டி வரவேற்குங்க பார்க்கலாம். சொல்லு 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 சொல்லின் வழியில் செல்லு, நில்லு 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 எல்லைக்குள்ளே நில்லு. சொல்லு 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 சொல்லின் வழியில் செல்லு, நில்லு 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 எல்லைக்குள்ளே நில்லு. தள்ளு 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 கெட்ட சொல்லை தள்ளு, அள்ளு 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 பரிசுத்த வாழ்வை அள்ளு. தள்ளு 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 கெட்ட சொல்லை தள்ளு, அள்ளு 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 பரிசுத்த வாழ்வை அள்ளு. சொல்லு சொல்லு நில்லு நில்லு தள்ளு தள்ளு அள்ளு அள்ளு. சொல்லு சொல்லு நில்லு நில்லு தள்ளு தள்ளு அள்ளு அள்ளு. முள்ளு 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 பாவ வாழ்வு முள்ளு, கிள்ளு 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 முளையில அதனை கிள்ளு. முள்ளு 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 பாவ வாழ்வு முள்ளு, கிள்ளு 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 காவத்து முளையில கிள்ளு. துள்ளு 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 சமூகத்து நீயும் துள்ளு, வெள்ளு 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 சாத்தான தினமும் வெள்ளு. துள்ளு 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 சமூகத்து நீயும் துள்ளு, வெள்ளு 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 சாத்தான தினமும் வெள்ளு. முள்ளு முள்ளு கிள்ளு கிள்ளு துள்ளு துள்ளு வெள்ளு வெள்ளு. முள்ளு முள்ளு கிள்ளு கிள்ளு துள்ளு துள்ளு வெள்ளு வெள்ளு. பேசு 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 கல்லதையை பேசு, வீசு 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 நிர்மாணத்தை வீசு. பேசு 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 நல்லதையை பேசு, வீசு 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 நிர்மாணத்தை வீசு. வீடு 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 அதிக பேச்சு வீடு, தேடு 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 கட்ட வார்த்தை தேடு. வீடு 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 கோவ பாத்தி வீடு, தேடு 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 கட்ட வார்த்தை தேடு. பேசு பேசு வீசு வீசு வீணு வீணு தேடு தேடு. பேசு பேசு வீசு வீசு வீணு வீணு தேடு தேடு. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். எல்லாம் சூப்பராக டான்ஸ் ஆடினாங்களா? எல்லாம் கை தட்டுங்க. என்ன டான்ஸ் மட்டும்தானா? வசனம் யாரும் சொல்லியா? இந்தாங்க சொல்லுங்க. இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதம் ஆகும்.
கர்த்தரோட கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். எனக்கு செவி குடிக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமுன் எலும்புகளுக்கு ஔஷதமாகும். கர்த்தரோட கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறமாய் இருக்கிறது. எல்லாம் காவலோடு உன் இதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். பரிசுத்த அலங்காரத்துடன் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். எல்லாம் காவலோடு உன் இதயத்தை இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமாகும். எல்லாம் காவலோடு உன் இதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். சொல்கிறேங்க. கர்த்தரோட கற்பனை தூய்மையும் உன் இதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். எல்லாம் சூப்பராக சொன்னாங்களா? எல்லாம் சூப்பராக டான்ஸ் ஆடினாங்களா? வசனம் சூப்பராக சொன்னாங்களா? ஓகே ஓகே ஓகே, கீழே போய் பேசுங்க. போங்க போங்க போங்க. சரி, எல்லாம் அமைதியாக உட்காருங்க. எல்லாம் உட்காருங்க. ஏன் நிற்கிறீங்க குட்டீஸ்? ஏன் நிற்கிறீங்க? எல்லாம் உட்காருங்க. எல்லாம் அமைதியாக உட்காருங்க. சண்டை போட்டுக்காதீங்க. இங்கே பாருங்க, எல்லாம் என்னை பாருங்க. இங்கே பாருங்க, டொனால்டுக்கு பாருங்க எல்லாரும். இங்கே பாருங்க, அமைதியாக என்னை பாருங்க. டொனால்டுக்கு பாருங்க எல்லாரும். நீங்கள் அமைதியாக இருந்தால் தான் அடுத்த ப்ரோக்ராம் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். எல்லாம் அமைதியாக இருக்கிறீங்களா? அமைதியாக இருந்தாச்சா? இல்லையா? இங்கே பாருங்க, எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. எல்லாம் அமைதியாக இருங்க. அமைதிக்கெல்லாம் அமைதி. எல்லாம் அமைதியாக இருக்கீங்களா? நம்ம அடுத்து போகலாமா? அடுத்து நம்ம கொட்டைக்காட்டு பகுதியிலேருந்து, எங்கேருந்து? கொட்டைக்காட்டு பகுதியிலேருந்து டே 2 என்ன சாங் கற்றுக்கிட்டீங்க? டே 2 என்ன ஹெட்டிங்கில் கற்றுக்கிட்டீங்க? என்னது? 2வது நாள் வார்த்தையில கற்றுக்கிட்டீங்க? கண்களில் பரிசுத்தம். வெரி குட். எதில் கற்றுக்கிட்டீங்க? அந்த தலைப்பில் ஐ சைட்டோட ஃபைட் பண்ணு ரைட் பண்ணு உந்தன் வாழ்க்கைய. யாரோட வாழ்க்கைய? கேட்கவே இல்லை. வெரி குட். இப்போ கொட்டைக்காட்டு பகுதியிலேருந்து அந்த ஐ சைட்டோட ஃபைட் பண்ணி பாட்டுக்கு டான்ஸ் ஆட வராங்க. எல்லாம் கைகளை தட்டி வரவேற்போமா? சத்தமா தட்டுங்க. சத்தமா தட்டுங்க.
சூப்பர் 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 சூப்பர், எல்லாம் சூப்பராக இருந்தாங்க. வசனம் சொல்லியா யாரும்? யார் சொல்கிறீங்க? கமான் கமான் சொல்லுங்க. இனிய சொற்கள் தேன்கோடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும். கர்த்தருடைய கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைத்ததாக என்றார். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் இன்று ஜீவ ஊற்று புறப்படும். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும். கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெரிவிக்கிறமாய் இருக்கிறது. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். சூப்பர் சூப்பர். யாரா சொல்றீங்களா அடுத்து? பரிசுத்தம் அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். சூப்பர். அடுத்து இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்மாவிற்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமாகும். கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெரிவிக்கிறதுமாய் இருக்கிறது. சூப்பர் சூப்பர் சூப்பர். எல்லாரும் ஜோரா கை தட்டுங்க பாப்போம். எல்லாம் ஜோரா கை தட்டுங்க. ஓகே, அடுத்தது யார் வராங்கன்னா, எல்லாம் டான்ஸ் சூப்பராக ஆடினாங்களா? சொல்லுங்க, சூப்பராக ஆடினாங்களா? ஓகே, அடுத்து நீங்கள் ஆட ரெடியாக இருக்கீங்களா? அடுத்தது சுள்ளியம்பாளையம் பகுதியிலிருந்து 3ஆம் நாள் என்ன கற்றுக்கிட்டீங்க? சொல்லுங்க, 3ஆம் நாள் என்ன கற்றுக்கிட்டீங்க? செவியில் பரிசுத்தமா? சரி, 4ஆம் நாள் என்ன கற்றுக்கிட்டீங்க? 4வது நாள் என்ன கற்றுக்கிட்டீங்க? இங்கே பாருங்க, எல்லாரும் என்னை கவனிச்சிங்கன்னா தான் நம்ம வந்துட்டு சீக்கிரமாக ஆரம்பிக்கலாம். சீக்கிரம் ஆரம்பித்து சீக்கிரம் முடித்து பிரியாணி போடலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லாரும் என்னை கவனிக்கணும். என்ன பண்ணணும்? சரி, ஓகே. 4ஆம் நாள் என்ன கற்றுக்கிட்டீங்க? வெரி குட். எதில் கற்றுக்கிட்டீங்க? யார் விசிலெல்லாம் அடிக்கிறது? அதெல்லாம் விசிலெல்லாம் அடித்தா டொனால்டுக்கு பிடிக்காது. அதனால் நீங்கள் விசில் அடிக்க. ஆமாம், அதனால் யாரும் விசில் அடிக்கக்கூடாது. ஓகேவா? ஓகே, இருதயத்தில் பரிசுத்தத்தை பற்றி பார்த்தீங்களா? இப்போ நம்ம சுள்ளிப்பாளையத்திலிருந்து இருதயத்தில் பரிசுத்த பாட்டுக்கு டான்ஸ் ஆட போகிறாங்க. எல்லாம் கைகளை தட்டி வரவேறுங்க.
பதித்திடு வாழ்வை அவருக்கு கொடுத்திடு வார்த்தையை இதயத்தில் பதித்திடு வாழ்வை அவருக்கு கொடுத்திடு பரிசுத்த இதயத்தை பெற்றிடு பரலோக பரவசம் அடைந்திடு பரிசுத்த இதயத்தை பெற்றிடு பரலோக பரவசம் அடைந்திடு இதயத்தை குட்டி குட்டி இதயத்தை தட்டி தட்டி கேட்கிறார் இடமுண்டா இதயத்தை குட்டி குட்டி இதயத்தை தட்டி தட்டி கேட்கிறார் இடமுண்டா ஹார்டான ஹார்ட்டை படுத்திடு சாஃப்டான ஹார்ட்டை பெற்றிடு ஹார்டான ஹார்ட்டை படுத்திடு சாஃப்டான ஹார்ட்டை பெற்றிடு broken heart பதம் வைத்திடு beautiful heart பெற்றிடு broken heart பதம் வைத்திடு beautiful heart பெற்றிடு இதயத்தை குட்டி குட்டி இதயத்தை தட்டி தட்டி கேட்கிறார் இடமுண்டா இதயத்தை குட்டி குட்டி இதயத்தை தட்டி தட்டி கேட்கிறார் இடமுண்டா இதயத்தில் உலகத்தை வைக்காதே இருட்டான வாழ்வு வாழாதே இதயத்தில் உலகத்தை வைக்காதே இருட்டான வாழ்வு வாழாதே இளமையை அவருக்கு வழங்கிடு இன்பமாய் இயேசுவில் நிலைத்திடு இளமையை அவருக்கு வழங்கிடு இன்பமாய் இயேசுவில் நிலைத்திடு இதயத்தை குட்டி குட்டி இதயத்தை தட்டி தட்டி கேட்கிறார் இடமுண்டா 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 சூப்பர் 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 எல்லாம் சூப்பரா ஆடினீங்க. வசனம் சொல்லியா யாரும்? இதயத்தை குட்டி குட்டி இதயத்தன்னு சூப்பரா ஆடிட்டீங்க. வசனம் சொல்லல, சொல்றீங்களா? இந்தாங்க. இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமாகும். நீதிமொழிகள் 16:24. இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமாகும். நீதிமொழிகள் 16:24. இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமாகும். கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறமாய் இருக்குது. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் இன்று ஜீவ ஊற்றி புறப்படும். இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதம் ஆகும். நீதிமொழிகள் 16:24. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறமாய் இருக்கிறது. சங்கீதம் 19:8. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். ரூத் 12:2. சூப்பரா சொன்னாங்க. எல்லாம் கை தட்டுங்க, ஜோரா கை தட்டுங்க பாப்போம். எல்லாம் ஜோரா கை தட்டுங்க. ஓகே, அடுத்தபடியாக நம்மளுக்காக நம்ம சட்டையம்புதூர்ல இருந்து ஐ சைட்டோட ஃபைட் பண்ணி பாட்டுக்கு என்ன பாட்டுக்கு? என்ன பாட்டுக்கு? இங்க பாருங்க, என்னை பாருங்க. என்ன பாட்டுக்கு? கேட்கவே இல்லை. நான் உங்ககிட்ட மறுபடியும் நான் உங்ககிட்ட மறுபடியும் சொல்கிறேன். டொனால்ட் டக்குக்கு கொஞ்சம் காது கேட்காது, அதனால் எப்படி பேசணும்? சத்தமாக பேசணும். அடுத்து என்ன பாட்டுக்கார வராங்க? ஓகே, அடுத்து வந்துட்டு வரவேற்பமா சட்டையம்புதூர்லேருந்து. வாங்க வாங்க.
எல்லாம் கை தட்டி வரவேறுங்க. கை தட்டுங்க, எல்லாம் நல்லா ஜோராக கை தட்டுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர், எல்லாம் நல்லா கை தட்டுங்க, ஜோராக கை தட்டுங்க. ஓகே, இப்போ வந்துட்டு வசனம் சொல்லலையா? சொல்கிறீங்களா? இந்தாங்க. இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும். கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கும் விதமாயிருக்கிறது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலி தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் வந்த உனக்கு அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். எல்லாம் காவலோடும் உன் இதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். எனக்கு எவன் செவி கொடுக்கிறவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். பரிசுத்த அலங்காரத்துடன் தேவன் கர்த்தரை தொழுந்து கொள்ளுங்கள். இனிய சொற்கள் தேன்கூடுகள் போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும். கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறமாய் இருக்கிறது.
உன் செயற்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளை இடுவராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். எல்லாம் காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஓகே, சூப்பர் சூப்பர். எல்லாம் ஜோராக கை தட்டுங்க. இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஆசீர்வாதமும் ஆகும். பரிசுத்த அலங்காரத்துடனே கட்டளை தொழுதுகொள்ளுங்கள். ஓகே, அடுத்து வந்துட்டு நம்மளோட ஸ்பெஷலாக வந்துட்டு ஒரு வசனம் சொல்ல போகிறாங்க. யார் தெரியுமா? நம்ம டிட்டா சொல்ல போகிறாங்க. எல்லாம் டிட்டாக்கு ஜோராக கை தட்டுங்க. ஓகே, இந்தாங்க டிட்டா. இனிய சொற்கள் தேன் கொடுக்கோள் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஓசடமாகும். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களை மேய்த்து அம்மண்ட தண்ணீர் அண்டையர் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஓகே, சூப்பர் சூப்பர். எல்லாம் டிட்டாக் ஜோராக கைத்தட்டுங்க. ஓகே, அடுத்து நம்ம தொண்டிக்கரடு பகுதியில் இருந்து நம்மளுக்காக புகழ்ச்சி உண்டு வாசலில் சொல்லிட்டு நடனம் ஆட வராங்க. எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? எல்லாம் கைத்தட்டி வரவேற்குங்க. கைத்தட்டுங்க எல்லாம்.
கை தட்டுங்க. வசனம் சொல்கிறீங்களா? யார் சொல்கிறீங்க? நான் விபிஎஸ்சில் கற்றுக்கிட்டு 6 விஷயம் கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வாயின் பரிசுத்தம், அதில் 6 சொன்னேன். இது ஃபஸ்ட்டு அண்ணன் தங்கச்சியா போடி வாடின்னு சொல்லக்கூடாது. ரெண்டாவது கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, பேட் வேர்ட்ஸ் பேசக்கூடாது. மூணாவது இது கீழே விழுந்தா இது கலாய்க்கக்கூடாது, தூக்கி விடணும். அப்புறம் அங்கே நடக்கிறது இங்கே சொல்கிறது, இங்கே நடக்கிறது அங்கே சொல்கிறதும் சொல்லக்கூடாது. அப்புறமேட்டுக்கு அவ்வளோதான் எனக்கு தெரியும். சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்தபடியாக நம்மளுடைய சாமியார் கிணறுல இருந்து 6வது நாள் என்ன கற்றுக்கிட்டீங்க எல்லாரும்? என்னது? ஓகே, ஆலயத்தில் பரிசுத்தம். ஆலய மணி சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய சாமியார் கிணறுல இருந்து நடனமாட வராங்க. எல்லா கைகளை தட்டி வரவேற்போமா? தட்டுங்க தட்டுங்க, எல்லாம் ஜோரா தட்டுங்க. எல்லாம் கை தட்டுங்க. சத்தம் கேட்குதே, ஆண்டவர் புகழ பாடுதே. ஆலய மணி சத்தம் கேட்குதே, ஆண்டவர் புகழ பாடுதே. ஆராதிக்க அழைக்குதே, ஆராய்ச்சி செய்ய துடிக்குதே. ஆராதிக்க அழைக்குதே, ஆராய்ச்சி செய்ய துடிக்குதே. தூய பிதாவே வந்திருக்கிறோம், தூய ஆசி பெற காத்திருக்கிறோம். தூய பிதாவே வந்திருக்கிறோம், தூய ஆசி பெற காத்திருக்கிறோம். செல்ல பிள்ளையே தங்க பிள்ளையே, உம்மோடு பேச ஆசை ஆசையே. செல்ல பிள்ளையே தங்க பிள்ளையே, உம்மோடு பேச ஆசை ஆசையே. கண்கள் வசனத்தை பார்க்கட்டும், காதுகள் அவசத்தம் கேட்கட்டும். கண்கள் வசனத்தை பார்க்கட்டும், காதுகள் அவசத்தம் கேட்கட்டும். நடைகள் கவனமாய் இருக்கட்டும், வார்த்தைகள் சுருக்கமாய் இருக்கட்டும். நடைகள் கவனமாய் இருக்கட்டும், வார்த்தைகள் சுருக்கமாய் இருக்கட்டும். உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருக்கட்டும். தூய பிதாவே வந்திருக்கிறோம், தூய ஆசி பெற காத்திருக்கிறோம். தூய பிதாவே வந்திருக்கிறோம், தூய ஆசி பெற காத்திருக்கிறோம். செல்ல பிள்ளையே தங்க பிள்ளையே, உம்மோடு பேச ஆசை ஆசையே. செல்ல பிள்ளையே தங்க பிள்ளையே, உம்மோடு பேச ஆசை ஆசையே. கைகள் உயர்த்தி துதிக்கட்டும், கால்கள் நடனமாடட்டும். கைகள் உயர்த்தி துதிக்கட்டும், கால்கள் நடனமாடட்டும். உதடுகள் உம்மை உயர்த்தட்டும், இதயம் உம்மை வாழ்த்தட்டும். உதடுகள் உம்மை உயர்த்தட்டும், இதயங்கள் உம்மை வாழ்த்தட்டும். குட்டி இதயங்கள் உம்மை வாழ்த்தட்டும். தூய பிதாவே வந்திருக்கிறோம், தூய ஆசி பெற காத்திருக்கிறோம். தூய பிதாவே வந்திருக்கிறோம், தூய ஆசி பெற காத்திருக்கிறோம். செல்ல பிள்ளையே தங்க பிள்ளையே, உம்மோடு பேச ஆசை ஆசையே. செல்ல பிள்ளையே தங்க பிள்ளையே, உம்மோடு பேச ஆசை ஆசையே. ஆலய மணி சத்தம் கேட்குதே, ஆண்டவர் புகழ பாடுதே. ஆலய மணி சத்தம் கேட்குதே, ஆண்டவர் புகழ பாடுதே. ஆராதிக்க அழைக்குதே, ஆராய்ச்சி செய்ய துடிக்குதே. ஆராதிக்க அழைக்குதே, ஆராய்ச்சி செய்ய துடிக்குதே. ஆலய மணி சத்தம் கேட்குதே.
சூப்பர் சூப்பர், அழகா ஆடுனீங்களே, எல்லாம் கை தட்டுங்க. இப்போ வந்துட்டு வசனம் சொல்ல போறாங்க. இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும். கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. உன் செயலுக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. ஜீவ ஊற்று புறப்படும். எல்லாம் காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். உன் செய்திக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. உன் செய்திக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும். கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிக்கிறமாயிருக்கிறது. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பிரைஸ் லார்ட். VBS முதல் நாள் வார்த்தையில் பரிசுத்தம். இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும். இரண்டாம் நாள் கண்களில் பரிசுத்தம். கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெரிவிக்கிறதுமாயிருக்கிறது. மூன்றாம் நாள் செயல்களில் பரிசுத்தம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடிக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். நான்காம் நாள் இருதயத்தில் பரிசுத்தம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஐந்தாம் நாள் செவியில் பரிசுத்தம். எனக்கு செவி கொடுக்கவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். ஆறாம் நாள் ஆலயத்தில் பரிசுத்தம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஆமென். இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும். கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறமாய் இருக்கிறது. எனக்கு செவி கொடுக்கவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். சூப்பர் சூப்பர் சூப்பர். குட்டீஸ் எல்லாம் அமைதியாக இருங்க பார்ப்போம். எல்லாம் அமைதியாக இருந்தாதான் சீக்கிரம் ப்ரோக்ராம் முடிக்க முடியும். எல்லாம் பேசாமல் அமைதியாக இருப்பீங்களா? அமைதியாக இருந்தால் தான் உங்களுக்கெல்லாம் gift தருவேன். ஓகேவா? அமைதியாக இருப்பீங்களா? யார் யாருக்கெல்லாம் gift வேணும்? எல்லாத்துக்கும் வேணுமா? அப்போ எல்லாரும் என்ன பண்ணணும்? அமைதியாக இருக்கணும். என்ன பண்ணணும்? அப்புறம் நீங்கள் பேசிகிட்டே இருந்தீங்கன்னா அப்போ டொனால்டுக்கு வந்துட்டு கோவிச்சுப்பேன். உங்கள் யார்கிட்டையும் நான் பேசவே மாட்டேன். என்ன பண்ண மாட்டேன்? எல்லாரும் அமைதியாக இருந்தால் தான் உங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஓகேவா? அடுத்தபடியாக நம்மளுடைய சூரிய மலத்தில் இருந்து ஐ சைட்டோட ஃபைட் பண்ணி பாட்டுக்கு ஆட வராங்க. நம்ம அவங்களை கைகளை தட்டி வரவேற்போமா? கைகள் தட்டுங்க எல்லாரும். எல்லாரும் கைகள் தட்டுங்க ஜோரா.
ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ வசனம் சொல்ல போகிறாங்க, எல்லாம் வசனம் கேளுங்க. இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமாகும். நீதிமொழிகள் 16:24. இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமாகும். கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. எல்லாம் காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தின்று ஜீவ ஊற்று புறப்படும். Pleasant words are as an honeycomb, sweet to the soul and health to the bones. Thank you. இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமாகும். கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்கள் தெளிவிக்கிறமாய் இருக்கிறது. இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமுமாகும். கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெரிவிக்கிறதுமாய் இருக்கிறது. எல்லா காவலோடும் நீ இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தின்று ஜீவ ஊற்று புறப்படும். எனக்கு செவி கெடுக்கிறவன் எவனோ அவன் விக்கியமன்றி வசம் பண்ணி ஆபத்திற்கு பயன்படாமல் அமைதியாய் இருப்பான். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொகுத்து கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 16:24. இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமாகும். சங்கீதம் 19:8. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்குமாய் இருக்கிறது. சூப்பர் சூப்பர். எல்லாரும் கை தட்டுங்க, கை தட்டுங்க, எல்லாரும் கை தட்டுங்க. ஓகே சூப்பர். எல்லாம் அமைதியாக இருக்கணும், சரியா? எல்லாம் அமைதியாக இருக்கணும். எல்லாரும் பிஸ்கெட் சாப்பிட்றீங்களே, டொனால்ட் டக்குக்கு பிஸ்கெட் தரணும்னு யோசிச்சிங்களா யாராவது? சொல்லுங்கள். நான் கேட்டால் தான் நீங்கள் தருவீங்களா? டொனால்ட் டக்குக்கு நீங்களாக வந்து கொடுக்கணும். சரி ஓகே. அடுத்து நம்ம ஜிஎம் நகரில் இருந்து காந்திமதி அக்கா வீட்டில் இருந்து குட்டி தம்பி குட்டி தங்கா பாட்டுக்கு டான்ஸ் ஆட வராங்க. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? அவங்கள கை தட்டி வரவே இருங்க பார்ப்போம். கை தட்டுங்க குட்டீஸ் எல்லாம், கை தட்டுங்க. நீங்கள் கை தட்டினாதான் அவங்க வந்து டான்ஸ் ஆடுவாங்க. குட்டீஸ் எல்லாம் கை தட்டுங்க, கை தட்டுங்க. பிஸ்கெட் தருவாங்க எல்லாத்துக்கும். கை தட்டினாதான் பிஸ்கெட் தருவாங்க. கை தட்டுங்க.
சூப்பர் சூப்பர், எல்லாம் ஜோரா கை தட்டுங்க. ஓகே, வசனம் சொல்லுங்க. இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔதசமுமாகும். நீதிமொழிகள் 16:24. இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமுமாகும். கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறமாய் இருக்கிறது. இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும். தேன்கூடு போல் இனிய சொற்கள் தேன்கூடு போல் மதுரமும் எலும்புகளுக்கும் ஔஷதமாகும். இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமுமாகும். கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. பரிசுத்த அலங்காரத்துடன் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமுமாகும். இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கும் ஔஷதமுமாகும். இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமுமாகும். நீதிமொழிகள் 16:24. சூப்பர், வெரி குட். அடுத்தபடியாக பெரும்பாலிக்காட்டில் இருந்து சொல்லு சொல்லு பாட்டுக்கு நம்ம பாப்பாங்களாம் டான்ஸ் ஆட வராங்க. எல்லா கைகளை தட்டுங்க. எல்லாம் கையை தட்டுங்கப்பா. கையை தட்டினா தானே டான்ஸ் ஆடுவாங்க. எல்லாம் ஜோராக கை தட்டுங்க பாப்போம். ஜோராக கை தட்டுங்க. சொல்லு 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 சொல்லின் வழியில் செல்லு, நில்லு 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 எல்லைக்குள்ளே நில்லு. சொல்லு 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 சொல்லின் வழியில் செல்லு, நில்லு 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 எல்லைக்குள்ளே நில்லு. தள்ளு தள்ளு தள்ளு
சூப்பர் சூப்பர் சூப்பர். வசனம் சொல்றீங்களா? வசனம் சொல்றீங்களா? இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புக்கு ஔஷதமாகும். நீதிமொழிகள் 14:24. எல்லா காவலோடும் உன் இதயத்தை காத்துக்கொள், அதே இடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். நீதிமொழிகள் 4:23. நீ சொற்கள் தேன்கூடு போல் ஆத்மாவுக்கு ஔஷதமாகும். நீ சொற்கள் தேன்கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புக்கு ஔஷதமாகும். நீதிமொழிகள் 16:24. இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புக்கு ஔஷதம் ஆகும். வெரி குட் வெரி குட்.